தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிக்கு செல்கிற போது தமிழகம் முழுவதும் புதிய மாற்றங்கள் தேவை என்ற நிலைதான் மக்கள் உள்ளங்களில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக புரட்சித் தலைவர்கள் 1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போது ஒரு மாற்றங்கள் தேவை என்று மக்கள் விரும்பினார்கள். அதற்கு பிறகு அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் வழியில் ஆட்சி நடத்தினார். இப்போது நடைபெறுகிற ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை, பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறு வயது பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. வட மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலே சுலபமாக விற்பனை செய்யப்படுகிற நிலை இருக்கிறது. விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது உயர்ந்திருக்கிறது. மின் கட்டணம் மாதந்தோறும் எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பதன் காரணமாக மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பால் வரி உயர்ந்திருக்கிறது, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது. பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அச்சப்படுகின்ற அளவிற்குத்தான் பத்திரப்பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஊழல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இன்று சுயமாக சுதந்திரமாக அரசின் விதிகளுக்கு உட்பட்டு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் இந்த அரசு மாற்றப்பட வேண்டிய அரசு என்கின்ற முறையில் மக்கள் ஒருமனதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர் தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறார்கள். நேற்றையும் கூட பார்த்திருக்க கூடும். பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஆர்ப்பரித்து வந்திருக்கிற கூட்டத்தை காணுகிற போது பாண்டிச்சேரி அவருடைய வெற்றி வகையுடைய இயக்கம் உருவாகின்ற நிலையை நேற்றைய சென்று திரும்பியதற்கு பிறகு எல்லோரும் பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு அது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நேற்றையும் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற போது ஒரு தாய் 74 வயது, அவருடைய பேரன் அமெரிக்காவிலே இருக்கிறார். அங்கிருந்து தொலைபேசியிலே பேசி முன்னால போய் சொல்லிட்டு வந்துருங்கப்பா, சொல்லிட்டு வாங்க யாராச்சு. இந்த முறை விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அங்கே இருந்து என் பேரன் பேசுகிறார் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். என்னிடத்தில் ஒரு மனுவை தந்தார்கள். என்னுடைய கணவனுக்கு வந்த முதியோர் உதவித்தொகை மாற்றி எனக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்கிற போதுதான் இந்த கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளில் சென்று பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தாக தமிழகம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு புதிய இயக்கம் உத்தரவு பெற்று
எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டு உச்சத்திலே திரைப்படத்தில் இருந்தாலும் கூட அந்த வருகின்ற வருவாய் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவிலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் விசிலை அடித்துக் கொண்டிருக்கிற காட்சி, ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் மட்டுமல்ல, ஒரு புரட்சி உருவாகின்ற அளவிற்கு மக்கள் புரட்சி உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் பல 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியுடைய அவலநிலை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.